தளபதி விஜய் அவர்களுக்கு கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் அப்டேட்டிற்காக ரசிகர்கள் ஆர்வத்துடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வினோத் சார் இயக்கத்துல உருவாகி உள்ள இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆவதற்கு இன்னும் ஒரு சில பணிகள் இருக்கா. இதனால ஜனநாயகன் திரைப்படத்துடைய முதல் பாடல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இந்த படத்துடைய கதைக்களம் குறித்தும் ஒரு சில தகவல்கள் வைரலாகிட்டு இருக்கு. விஜய் சார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்ல கட்சியை துவங்கி 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பயணம் பண்ணிட்டுமே இருக்காரு. அதற்காக முன்னதாக அவருடைய ஜனநாயகன் வழியாக இருக்கு. இதனால இந்த படத்துல அரசியல் நடி தூக்கலாக இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்தே சினிமா வட்டாரங்கள்ல நிறைய பேச்சு அடிபட்டது. இந்த நிலையில ஜனநாயகன் படத்துடைய ஆக்ஷன் காட்சிகளும் முக்கியத்துவம் கொடுத்து வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்ணிருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு சில அரசியல் வசனங்கள் ஒரு சில அரசியல் காட்சிகள் மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கா. ஆகையால பெருசாக இந்த படத்திற்கு எந்த எதிர்ப்புமே இருக்காது அப்படின்றதுமே தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகு தாவக கட்சி மீண்டுமே கம்பேக் கொடுத்திருக்காங்க. சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்துல தளபதி விஜய் அவர்களுடைய மாசான ஸ்பீச்சை கேட்ட ரசிகர்கள் மீண்டுமே தலைவர் செம ஃபார்முக்கு வந்துட்டார் போலயே அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில தற்போது தாவக கட்சிக்கு நாளுக்கு நாள் ஆதரவு அதிகரித்து கொண்டே போற நிலையில தற்போது காமெடி நடிகரான கவுண்டமணி அவர்கள் தாவக கட்சியில் இணையவுள்ளதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சோ இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட இது உறுதிதான் அப்படின்னுமே சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.